மனிதர்களை விட உயரமாக வளரக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் இமயமலையின் பனிப்படர்ந்த நிலப்பரப்பில் வளரும் அற்புதமான ஹிமாலயன் டைமண்ட் என்னும் இமயமலை வைரம் மலர் உறைபனி காற்றிலும் கடும் குளிர் இரவுகளில் செழித்து வளரும் அற்புதமான ஒரு மலர். உள்ளூர் மக்களால் கென்சோ அல்லது பதம்சல் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு அபூர்வமான மலைப்பகுதி மலர். தன்னை சுற்றியுள்ள தாவரங்களை விட உயர்ந்து நின்று சில சமயங்களில் ஒரு வளர்ந்த மனிதனின் உயரத்தையும் தாண்டி வளரும் இந்த செடி ஒரே ஒரு மலரை உருவாக்க 7 முதல் 15 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கிறதாம். இந்த மலர் பல தலைமுறைகளாக மலையேற்ற பயணிகளையும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை பின்பற்றுபவர்களையும் ஈர்த்து வந்துள்ளது. ஆனால் இது சாதாரண வண்ணமயமான காட்டு மலர் அல்ல. இவை உலகின் மிக உயர்ந்த மலைப்பகுதிகளில் வளரும் இமயமலை வைரங்கள். இதை காண்பதற்கான பயணமும் அந்த மலரை போலவே மறக்க முடியாத அனுபவமாக அமைகிறது. கென்சோ மலர் என்பது பூமியின் மிக கடுமையான சூழல்களில் உயிர் வாழ தகவமைத்துக் கொண்ட ஒரு மலைப்பகுதி தாவரம். இது கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உள்ள பாறைகள் நிறைந்த சரிவுகளிலும் பனிப்பாறை படிவுகளிலும் வளர்கிறது. இங்கு ஆக்சிஜன் அளவு கடல் மட்டத்தை விட கிட்டத்தட்ட 40% குறைவாக உள்ளது. இந்த செடிகள் இருக்கக்கூடிய இடத்தை சென்றடைவதும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். இந்த மலர் சாதகமான சூழலில் பெரும்பாலும் 2 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தை எட்டக்கூடும். இமயமலை தாவரவியல் ஆய்வுகளின்படி இதுபோன்ற அதிக உயரத்தில் வளரும் தாவரங்கள் பல உள்ளன. இது ஒரு அபூர்வமான மலர். ஆனால் இந்த சிறப்பு பெயர் அதன் அரிதான தன்மையால் மட்டும் கிடைக்கவில்லை, அதனுடைய குறிப்பிடத்தக்க உறுதித்தன்மையாலும் கிடைத்துள்ளது. தீவிரமான புற ஊதா கதிர்வீச்சு, உறைபனி, பலமான மலைக்காற்று ஆகியவற்றிற்கு மத்தியிலும் எல்லா சவால்களையும் மீறி இது உயிர் வாழ்கிறது, செழித்தும் வளர்கிறது. அதனால்தான் இது ஒரு வைரத்தை போல கருதப்படுகிறது. பல ஆண்டுகள் வளர்ச்சிக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே பூக்கும் என்பதால் மலர்ந்திருக்கும் ஒரு மலரை காண்பது அனுபவம் வாய்ந்த மலையேற்ற பயணிகளிடையே ஒரு பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. பல மலையேற்ற வீரர்கள் தொலைதூர கங்கோத்ரி பள்ளத்தாக்குகளில் இந்த பூக்கள் பூப்பதை கண்டுள்ளனர். ஏனெனில் இப்பகுதி அரிய இமயமலை தாவரங்களுக்கு ஒரு சரியான வாழ்விடத்தை கொடுக்கிறது. கௌமுக் மற்றும் தப்போவான் நோக்கி செல்லும் மலையேற்ற வீரர்கள் சிறப்பு வாய்ந்த ஆல்பைன் தாவரங்கள் செழித்து வளரும் நிலப்பரப்புகள் வழியாக அடிக்கடி செல்கின்றனர். பல நூற்றாண்டுகளாக இமயமலை பகுதி முழுவதும் உள்ள உள்ளூர் சமூகங்கள் கென்சோ மலரை அதனுடைய மருத்துவ குணங்களுக்காக அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த மலர் வெட்டுக்காயங்கள், புண்கள், எலும்பு முறிவுகள், தலைவலி, செரிமான கோளாறு, அழற்சி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது.